ஓ அம்மணி, என்ன மாமன் பார்க்க வந்தியா? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா மாமன் நானும் உன் வீட்டுக்கே வந்து பாத்துருப்போமே. என்ன மாமன் கிட்ட தனியா பேச வந்தியா? நான் ஒண்ணு மாமனை பார்க்க வரல, இந்த தொகுதி எம்எல்ஏவை பார்க்க வந்திருக்கேன். வா வா பார், நன்றாக பார். இவர்தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. எப்படி மாமா, பொது ஜனங்கள் ஒருத்தரா வந்திருக்காங்களாமா? மாப்பு, அவங்க ஒருத்தர வரல, கூட ஒரு விசிறி மடிப்பு தலையும் வந்திருக்கான் பார். சரி, என்ன வேணும்னு கேளுங்க. நான் படிச்ச ஸ்கூல் வாத்தியாருக்கு அவங்க சம்சாரம் வேலை பார்க்குற இடத்துலயே டிரான்ஸ்பர் வேணும்னு சொல்லுங்க. நாங்க சிபாரிசல் எடுத்துக்கிறதுலன்னு சொல்லுங்க மாமா. சும்மா ஒண்ணு வேண்டாம், என்ன வேணுமோ வாங்கிட்டு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. அட சக்க நானே. இது வரைக்கும் யாருகிட்ட இருக்காவும் கை நீட்டு இல்ல. இருந்தாலும் கேட்கிற இடம் பெரிய இடமாச்சே. என்ன கொடுப்பாங்கன்னு கேளுங்க மாமா. என்ன வேணும்னு கேளுங்க. 2 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. உச்சந்தலையில ஒண்ணு உள்ளங்கால ஒண்ணு வச்சு அரக்க தேய்ச்சிட்டு வேட்டி அவுத்திட்டு புழுதி காட்டுல பறக்க பறக்க ஓடுறேன். என்ன டக்காட்டி பண்றீங்களா? என்ன வேணும் ஒண்ணு வேணும்னு கேட்டுட்டு அதான் சின்ன புள்ள கூச்சப்படுறது கேட்கறதுக்கு. நீ எல்லாம் தெரிஞ்ச எம்எல்ஏ கேட்கலாம்ல? அட கேளுப்பா. அது ஒண்ணு இல்லைங்க மாமா, தாலி ஒண்ணு செஞ்சு நம்ம கிட்ட ரெடியா இருக்குதுங்க. அதை கட்டுறதுக்கு நல்ல அழகான ஒரு சங்கு கழுத்து வேணும். அது இந்த ஊருக்குள்ளேயே ஒரே ஒரு பொண்ணு கிட்ட தான் இருக்கிறதா நம்ம கண்ணுக்கு படுது. அதுக்கு அந்த பொண்ணு ரெடியான்னு கேட்டு சொல்லுங்க மாமா. வாய் மட்டும் அசைற சவுண்டு காணா. நமக்கு என்னமோ ரெடின்னு சொன்ன மாதிரி காலில் விழுந்தது. ராசப்ப ஊர் பிரச்சனை தொகுதி பிரச்சனை சுத்திக்கிட்டு இருக்கு, அம்மணி ராசப்பன சுத்திக்கிட்டு இருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது தெரியாம வீடு வாச காடுகரை நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பெரிய மனுஷன் நீங்க ஆனதா ஆகி வச்சு ராசப்பா வந்து அம்மனியை கல்யாணம் பண்ணிக்கன்னு 2 பேரும் சேர்த்து வைக்கலாம்ல. அட வயசுல நான் தான் பெரியவன், அன்னைக்கு ஏதோ கோபத்துல பேசிவிட்டேன். என்ன விட அவன் வயசுல சின்னவன் தானே, என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிக்கலாம்ல. அப்ப ராசப்பா மேல கோபம் இல்லையா? இத அவன் புரிஞ்சுக்கிட்டா சார் தான். புரிய வச்சிடுறேன். ராசப்பா, கட்சி மேல் இடத்துல உன்னை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அன்னைக்கு பொம்பளை மந்திரி வந்த போது கால் விழுந்தான்னு சொல்லி நம்ம கட்சிக்காரன் அடிச்சு போட்டியாமா? அடிக்காம என்னங்க பண்ணுவாங்க? சுயமரியாதை உள்ளவன் காலில் விழலாமா? நம்ம கட்சிக்காரன் பரவாயில்ல, பொம்பளை மந்திரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கால் விழுகிறான். இன்னும் சில கட்சிக்காரன் இருக்கிறான். மந்திரிமார பாக்க மெட்ராஸ் போலான்னு முடிவு பண்ண உடனே வீட்டுல இருந்து ஸ்டேஷனுக்கு இப்படித்தான் போறேன். வேட்டி ஆளுக்காரு போகுது. வேட்டி அழுக்காரா முக்கியம். விஷயப்படி வேணா டெமான்ஸ்ட்ரேஷன் சுத்தமா இருக்கணும். அன்னைக்கு அப்படித்தான் மந்திரி எம்பி வந்திருக்காங்க, காருக்கு முன்னாடி தகராறு பண்ணிருக்கேன். அதுக்காக எல்லாத்தையும் பார்த்து சும்மா சொல்றீங்களா? பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அதான் பாலிடிக்ஸ். அர்த்தமெல்லாம் பேசுறேன். அவன் எத்தனை வருஷமா கட்சியில் இருக்கிறான். பணம் கொட்ட போட்டவன் அவன் ஏத்தின்னு வச்சுக்கா. அவனுக்கு கோச்சி சேர்ந்து கட்சியில இருந்து கட்ட கட்டி வாடுங்களா? அறிவுலாம் பேசு. சரி, இந்த 3 பேப்பர்ல கையெழுத்து போடு. எதுக்கு? என்ன கேள்வி கேட்கிறேன்? சரி, தொகுதி எம்எல்ஏ வந்துட்டு இது கூட கேட்கலன்னு அப்படியே. நம்ம தொகுதியில மொத்தம் 24 பஞ்சாயத்து. ஒரு பஞ்சாயத்துக்கு 2 கிணறு, 10 அடிப்பம்பு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 240 அடிப்பம்பு, 48 கிணறு. இதுக்கு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிக்கிற அமௌண்ட் 96 லட்சம் ரூபாய். இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். அடிப்பம்பு போடுறதும் கிணறு வெட்டுறது நல்லதுதானுங்களே? வெட்டுனா ஜனங்களுக்கு நல்லது, வெட்டா முட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. கிணறு வெட்டின மாதிரி இருக்கணும், பணம் செலவாக கூடாது. இது எப்படி முடியும்னு பாக்குறியா? பாலிடிக்ஸ்ல எல்லாம் முடியும்பா. தட் இஸ் பாலிடிக்ஸ். அன்னைக்கு அப்படித்தான் அந்த காளியை போன கள்ளச்சாராயம் காய்ச்சலான்னு சொல்லி அடி அடி நடிச்சு ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சேன். ஊதர வாய் தானே பாவனது, ஊரல் பானை கூட நம்மளது இல்ல. சரி, அன்னைக்கு ஜனங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அவனை அடி அடின்னு அடிச்சு கொண்டு போய் உள்ள வச்ச. இப்ப ரகசியமா வெளியில எடுத்துரு. இத பாருப்பா, பப்ளிக்கா ஹீரோ மாதிரி இருக்கணும், அண்டர் கிரவுண்ட்ல வில்லன் மாதிரி இருக்கணும். அதுதான் பாலிடிக்ஸ். அப்புறம் ராசுப்பா, இந்த ஊர் கடைசியில குடியானவனுங்க எல்லாம் குடிச்சு போட்டு தங்கியிருக்கானுங்க. அது அரசாங்க புறம்போக்கு நிலம் தான். அதை பெரும்போக்கா நான் சுவாகா பண்ணலான்னு பார்த்தேன். அவனுங்களை காலி பண்ணணும். இந்த 3 காரியத்தையும் எப்படி பண்ண முடியும்னு பாக்குறியா? இந்த பேப்பர்ல நீ கையெழுத்து போடு, நான் காரியம் சாதிச்சுக்கிறேன். முடியாது. விளையாடாதேப்பா. முடியாதுங்க. தாமாஸ் பண்ணாதேப்பா. முடியாதுங்க. அடப்பா, என் தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும்பா. இனிமே இந்த மாதிரி மொல்லமாரித்தனமான வேலைகளுக்காக என் வீட்டு வாசப்படி மிரிச்சினப்பா, அப்புறம் நான் உன்னை மிரிப்பனப்பா. நீ பேசுவப்பா, நீ பேசுவ. ஏண்டா டேய், ஊருக்குள்ள கை நாட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருந்து உன்னை கண்டுபிடிச்சு காசு செலவு பண்ணி கட்சியில சேர்த்து ஜெயிக்க வச்சவன் நானு. எங்கிட்ட பேசுறேன் பாலிடிக்ஸ்? பேசுறா பேசுனீ. டேய், உனக்காக உழுகாதவன் காலில் விழுந்து, போகாத வீதிக்கெல்லாம் போய், ஏறாத வாசப்படியில ஏறி ஜெயிக்க வச்சு அசம்பிளிக்கு அனுப்பிச்சவன் நானு. எங்கிட்ட பேசுறேன் நீ? பேசுறா. டேய், நீதி நேர்மையெல்லாம் பேசுறது நல்லா இருக்குண்டா. நேர்ல வாழ்க்கையில செஞ்சுச்சா வலிக்க, அந்த வலி உன்னால தாங்க முடியாது. பை எலெக்ஷன் பரமிச்சவங்க கிட்ட பாலிடிக்ஸ் பேசுற நீ? ஏண்டா, இந்த நாய் இருக்கிற தைரியத்தில் தானே பேசுற நீ? இதே ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உனக்கு துரோகி பட்டம் கட்டி கட்சியில இருந்து ஊர்ல இருந்து கல்லால் அடிச்சு அனுப்புல என் பேரை மாத்தி வைடா. டேய், என்கிட்ட பேசுறேடா நீ? இத பாடுறா, உனக்கு நம்பர் 1 பாலிடிக்ஸ் தானே தெரியும். எனக்கு 2, 3, 4 எல்லாம் தெரியும். உன் கண்ணில் விரல விட்டு ஆட்டல என் பேர் பை எலெக்ஷன் பரமிச்சு இல்ல. டே, பாண்டி அருங்கடா. பாரு,
மரகதம், நீ மட்டுமா வந்த? அவர் வரல? அவர் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஏதாவது முழுகாம இருக்கியா? ஆமா, மொத்தமாவே தலைமுழுகிட்டு வந்துட்டேன். என்னடி சொல்ற? இனிமே அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வாழா வெட்டிய வேணா இருப்பேம்மா, ஆனா அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா. மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? அவர் ஒண்ணும் சொல்லலம்மா. ஆனா மாமனார் பேசும்போது அவர் சும்மா தானே இருந்தாரு. அப்படி அந்த மனுஷன் என்ன பேசினாரு? நீ இப்படி பொட்டியோட வந்து நிக்கிற? அவர் கொடுத்த இந்த 3 பத்திரத்துல அண்ணன் கையெழுத்து போடணுமா, இல்லனா அது வரைக்கும் உங்க அண்ணன் வீட்ல இருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. என்னடி உளர்ற? சிஸ்டர் வாட்? என்னடா என்னமோ உளர்றா? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த பரமசிவம் இருக்கார்ல, சென்டிமெண்டோட கொஞ்சம் விளையாடி பாக்குறாரு. நீ என் கூட வா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நான் சொல்றது கேள், நீ வா. இல்லனே, இன்னைக்கு இந்த 3 பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டுட்டா நாளைக்கு இந்த 3 பத்திரத்தை கட்டி கையெழுத்து போட சொல்லுவாரு. இப்படி வருஷம் பூரா நீ கையெழுத்து போட்டு கொடுத்து எனக்கு அந்த வீட்டுல வாழ இஷ்டம் இல்ல. பேசாம எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஓ, நீ அந்த ரூட்ல போயிட்டு இருக்கியா? அப்போ ஏதாச்சும் பண்ணித்தான். ஆமா, நீ தங்கச்சி கூட்டு உள்ள போ. என்னடா நீ? போமா, நான் பாத்துக்கிறேன். தைரியமா போ. வா. ஆயா புரட்சி எம்எல்ஏ என்ன ராசப்பா, அள்ளகை மாறிக்குது. எங்க இந்த தமாசு? வேற கட்சி ஓடிட்டானாக்க? அது என்ன ராசப்பா, புரட்சி எம்எல்ஏ வேற எவனாவது கொடுத்தானா இல்ல அள்ளகைகளா பார்த்து செட்டப் பண்ணீங்களா? அதெல்லாம் ஒரு ஆள் கொடுத்து ஒரு ஆள் வாங்குறது இல்லைங்க. நாம செய்யற செய்கை பார்த்து ஜனங்க கொடுக்கறது. அப்படி பேர் வாங்கிட்டு போன பெரியவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்க வாயால முதல் தடவையா சொல்லிட்டீங்கல்ல, அதை செய்கையில் நிரூபிக்கணுமே. அதுக்காகத்தானுங்க இந்த பத்திரிக்கை. திருமண முறிவு விழா. என்னடா ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறானே, நம்மளுக்கு கொடுக்கலையேன்னு பார்த்தேன். என்னதான் ஊர் ஜனமே கூடி இருந்தாலும் சபையில முதல் மரியாதை உங்களுக்கு தானுங்களே. சபையில என்ன மரியாதை இருந்து என்ன பிரயோஜனம்? மனசுக்குள்ள இல்லையில, தெரியாமல சொன்னாங்க வளர்த்த கடா மாறல பாயின்னு பஞ்சிட்டில. ஊருக்குள்ள தானா வளர்ந்த சிங்கத்தை எல்லாம் நீங்க வளர்த்தன கடாம நினைச்சே எப்படி? நீங்க மட்டும் இந்த பிரியத்தோடைய வளர்த்தனீங்க, வெட்டுறதுக்கு தானே வளர்த்தனீங்க. அதான் விஷயம் தெரிஞ்சுன்னு முட்டுது. விழாக்கு வந்துரு. யோ ஏயா, ஜட்ஜ் ஐயா கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சைலண்டா நிப்பாங்களே, அப்படி நின்னா அப்படி எவனாவது பேசுங்க. பேசுங்க. பேச முடியாது. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் ராசப்பா, இது ஒரு குடும்ப பிரச்சனை, அதுவும் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. 4 செவத்துக்குள்ள நாம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம் சொன்னேன். கேட்டியா? காதுக்குள்ள பேசுற விஷயத்துக்கு கால் அடிச்சேன். அதான் ஜேஜேன்னு கூட்டம். இந்த நாய்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவும் கிடையாது. ஒருத்த பத்திரிக்கை அடிச்சு கையில கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதில்ல, அப்படி பாடிக்கெட்ல வச்சுட்டு போனா போறேன். போட்ட வேலையில அப்படியே போட்டு தெப்புன்னு கிளம்பி வந்துருவானுங்க. ஏன்னா அன்னைக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சா, இன்னைக்கு கல்யாண முடிவுக்கும் பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். அதுக்கும் வந்து எப்ப சோறு வாடன்னு காத்துருக்கீங்களா? உங்களை உழைச்சா என்ன? நீங்களே ஏறிட்டு வந்துட்டீங்கிறதுக்காக நான் எதுவும் பேசாம தலை குடிச்சிட்டு போக முடியுமா? பொண்ணு வீட்டுக்காரர் இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எனக்கு எவ்வளவு இருக்கு? நான் பேசுவேன். நான் நியாய தர்மத்தோட கேக்குறேன். ஒரு வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறோம், என்ன நினைச்சிட்டு எடுக்கிறோம்? அந்த பொண்ணு வந்த நேரம் நிலவுல வாங்குவாங்க, வீடு வாசல் கட்டுவாங்க, புள்ள குட்டி பத்து புருஷனோட சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா எல்லா கழுதைகளும் சாகர வரைக்கும் புருஷனோட சந்தோஷமா இருந்தாங்களா? போனதைக்கு இருந்துட்டு புதங்களை வந்த எத்தனை கழுதை இந்த கூட்டத்தில் இருக்கிறா? அப்படி ஒரு பொண்ணு வாழாவட்டியா வந்தா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். மாமனார் கூட தகராறு, மாமியார் கூட தகராறு, குழந்தையார் கூட தகராறு, மச்சாண்டார் கூட தகராறுன்னு ஒரு காரணம் இருக்கும். அப்படி ராஜப்பனுடைய தங்கச்சியை வீட்டுல இருந்து பொட்டி எடுத்துட்டு போறதுக்கு என்னையா காரணம்? அதை எப்படி என் வாயில சொல்ல முடியும்? 4 மாசம்னா 4 மாசம் என் வீட்டுல என் மருமகளை குப்பை கொட்டிருக்கல. யோ, எதிர்கட்சிக்காரனை திட்டதுனால நான் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பேசுறவையா என் மருமகளை பேச முடியுமா? இந்த 2 நாய்களையும் ஒண்ணு சேர்த்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுங்களா? உங்களுக்கு கேட்டு பாருங்க. 10 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்கலீங்க. ஆனா சேர்த்த முடியல, சேர்த்த முடியாது. என் மருமக சைஸ பார்த்து ஏமாந்துடாதீங்க. பயங்கரமான ஆளு. கட்ட முடிச்சிருக்க துரோகம் பண்ணிட்டா. பரமசிவா சூப்பர்டா. அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எங்க வருவேன்னு எதிர்பார்த்தோம், அதே இடத்து கரெக்டா வந்துக்கடா. ஆனா ஒரு சின்ன விஷயம் ஏமாத்தேன். ஒரு பொறுக்கி நாய வாடகைக்கு செட்டப் பண்ணிட்டு வந்து இதான் என் தங்கச்சியோட கள்ளக்காதல அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், ஏமாத்திட்டேன். அண்ணன் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாருங்க. காதும் காதும் வச்ச மாதிரி கோர்ட்ல போய் விவாகரத்து பண்ணிக்கலாமே அப்படின்னு. இந்த பீக்லெட்டோட வார்த்தை கேட்டு நான் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க. இப்ப என் மூஞ்சிக்கு முன்னாடி பேசினாரு பாருங்க வசனம், இதையெல்லாம் என் புடனைக்கு பின்னாடி பேசுவாரு. என்ன அதான் அவர் கை வந்த கலையாச்சே. அவசர அவசரமா பேசின வசனத்தையே பிச்சு உதறிட்டாரு. நல்லா அழகா அடுக்கு முடியெல்லாம் வச்சு அடிச்சிருந்தாருன்னா என்ன இருக்கு? நீங்க எல்லாம் பிளாட் பொத்து பொத்துன்னு அப்படியே விழுந்திருப்பீங்க. இந்த ஆள் சொன்னதா சத்தியமா நம்பி இருப்பீங்க. அப்புறம் என்ன இருக்கு? என் தங்கச்சியோட கழுத்துல தாலி இறங்குனது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள வேற அவ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுதானே என் தங்கச்சியோட கழுத்துல தாலியை கட்ட வச்ச. அதே மாதிரி உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு கல்யாண முறிவு விழா. எப்படிங்க? இப்போ தாலியில 3 முடிச்சு போடுறேன் பாருங்க. அதுக்கு சாஸ்திரத்திலே சம்பிரதாயத்திலே 1008 காரணத்தை சொல்றாங்க. ஆனா இந்த பீக்லெட் என்ன காரணம் சொல்லுது தெரியுங்களா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா தாழ்த்தப்பட்ட தலித்தின மக்களுக்காக இடம் ஒதுக்கி இருக்க பாருங்க.
அங்கிருந்து அவங்களை எல்லாம் அடிச்சு துரத்திட்டு அந்த புறம்போக்கு நிலத்தை இந்த புறம்போக்குக்கு பட்டா போட்டு கொடுத்துடணுமா. அப்பதான் முடிச்சு நம்பர் 1 நிலைக்கும். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ரோடு போடுறதுக்காக கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் பாருங்க, அத பூரா இந்த பீக்கெட்டுக்கு அள்ளி வழங்கிடணும். இவர் கான்ட்ராக்ட் போடுறாங்கிற பேர்ல எல்லாத்தையும் சுட்டி இவர் போட்டுக்கு பாரு பாக்கெட்டுக்குள்ள. அப்பதான் முடிச்சு நம்பர் 2 நிலைக்கும். அப்புறம் இந்த நாய்க்கு பின்னாடி நிக்குது பாருங்க நாய்க, இந்த நாய்கள் எல்லாம் கள்ளச்சாரம் எங்காச்சு, அதை குடிச்சிட்டு அப்பாவி மக்கள் செத்து போவாங்க. அப்புறம் இந்த நாய்களை போலீஸ்ல புடிச்சிட்டு போய் ஜெயிலுக்குள்ள போடுவாங்க. இந்த நாய்களை எல்லாம் நான் ஜாமீன்ல எடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த நாய்களுக்கு எல்லாம் நானே அடுப்பு பத்த வச்சு கொடுக்கானு. அப்பதான் முடிச்சு நம்பர் 3 நிலைக்கு. அப்படியே ஜனங்களோட வயிற்றுல அடிச்சிட்டு என் தங்கச்சியோட கழுத்துல தாலி தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால ஏற்பாடு பண்ண லக்ஷ்மி நாராயண மாப்ள, கழட்டிருங்க. ஆட கூச்சப்படாம போங்க. ஐயா என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்னடா திடீர்னு முடிவை மாத்திட்டானேன்னு பாக்குறீங்களா? இது ஏற்கனவே எடுத்த முடிவுதான். பின்னையே எல்லாரும் சும்மா இருந்தான்னு கேக்குறீங்களா? தன் மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமகளோட தாலி இறங்கணும்னு நினைக்கிறவர் எங்க சித்தப்பா. அவரோட குணம் இந்த ஊருக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் சும்மா இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு தாய் தகப்பன் எல்லாம் என் மாமா தான். இவர் வீட்டுல மாப்பிள்ளையா வாழ்ந்து சாகிறத பெருமையா நினைக்கிறேன். அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஊர் மக்கள் தெரியறதுக்கு முன்னாடி அவங்களே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏண்டா மாப்பிள, பரம்பரை பாலிட்டிஷியன் நானு, எனக்கே தோணல. பாம்பேல இருந்து வந்து பாலிஷன் அடிச்சிட்டியா? கணக்கு வழக்கெல்லாம் சேர்த்துட்டியாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எல்லா வழக்கமா என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போய் கொள்ளை அடிப்பாங்க. அதே நான் கொஞ்சம் உல்டாவா திங்க் பண்ணேன். பேங்க வச்சு கொள்ளை அடிச்சு எப்படி இருக்கும்னு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன பாம்பேல இருந்த சின்ன சின்ன கிரைம் செஞ்சுட்டு இருந்தேன், பெருசா ஒரு போட்டு ஃபாரின் ரேஞ்சுக்கு போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்களா, அதான் வந்துட்டேன். அது சரி, அந்த பேங்க்ல வேலை செஞ்சாங்களே அவங்கள உங்க வச்சியா? ஐயோ, அவங்க எல்லாம் இங்க இருக்கிற ஆளுங்கம்மா. உண்மையான பேங்க்காரன் கூட என்ன மாதிரி இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இல்ல செலக்ட் பண்ணிருக்கேன். ஆமா, நீ ரெக்கமெண்டேஷன் ஒத்துக்க மாட்டேன்ட்டியே. சரி, அவங்களுக்கு சம்பளம் ஏமாமா, பேங்க் உத்தியோகம் சும்மா கிடைக்கும்? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டெபாசிட் வாங்கி தானே உத்தியோகமா கொடுத்திருக்கோம். ஓஹோ, அவங்க கிட்ட வாங்குற டெபாசிட்டியா அவங்களுக்கு சம்பளமா கொடுத்துறது? நீங்க கேப் மாறீங்கடா. என்னொன்னு கல்லா மேல உட்கார மட்டும் நம்மாளு, அதான் கேஷியர். அது சில்வான் சார் நினைச்சேன். அப்பவே டவுட் இருந்தது. சரி, சாவகாசமா கேட்கலான்னு விட்டேன். அது எப்படிங்க ராசப்பன்? ஒரு தவறான ஆளு தப்பான முறையில டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட பேங்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு நீங்களும் உடஞ்சா இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல சார், ஒன் ஆஃப் த சேர்மன் சொல்லி அவன் நீட்ல பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு சார். கையெழுத்து போட்டதோடவாது விட்டுருக்கலாம். நீங்க முன்ன இருந்து திறந்து வச்சிருக்கீங்க. உங்கள மாதிரி விஐபிக்கள் திறப்பு விழா வச்சு பேங்க தொடங்கி வச்சா மக்கள் பணத்தை போடத்தானே செய்வாங்க. அவங்க பணம் பறி போனதுக்கு நீங்க தான் முத காரணம். இப்போ நான் உங்களை அரெஸ்ட் பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல. என்னப்பா அது தேர் கூட்டமா இருக்க? எம்எல்ஏ ராசப்பன் சார் இங்க ஒரு பேங்க் ஆரம்பிச்சிட்டாரா? அட போங்க, ஒரு பேங்க் ஆரம்பிச்சா ஊரெல்லாம் கவுத்து போட்டான். இன்னொரு பேங்க் ஆரம்பிச்சா நாங்களாம் அம்மனத்தோட நிக்க வேண்டியதான். ஏன் வேட்டி சட்டையில முடிஞ்சு லாக்கர்ல வச்சிட்டாரா? வயிற்றுல பேசிக்கிறேன், தமாஸ் பண்றீங்களே. யோ, என்னன்னு சொல்லுங்கய்யா. பாம்பேல இருந்து ஒருத்தர் கூட்டி வந்து டூப்ளிகேட் பேங்க் ஆரம்பிச்சு எங்களை எல்லாம் கவுத்து போட்டாங்க. காடுகரை எல்லாம் வித்து போட்ட காசு பூரா போச்சுங்க. பாம்பேக்காரன் வந்து அடிச்சானா? நல்லா அடிச்சானா? டிக்கே ஏண்டா டேய், நம்மால ஒருத்தர் பேங்க் ஆரம்பிச்சானா நம்பி சல்லி காசு போடுவீங்களா? பாம்பேக்காரன் வந்து அச்சா புச்சானா பூராத்தி கொண்டு போய் போட்டுருவீங்க. இப்பெல்லாம் போச்சுல, சுத்தமா போச்சா? ராசப்பா, மத்தவங்க எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டா நீ பேங்க் வச்சு கொள்ளையடிச்சிருக்க. நான் பரம்பரை பாலிட்டிஷியன், எனக்கு தெரியாத ரூட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். விஸ்வநாதா, இப்ப ஆட்சி கலெக்ஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதியா? அவனுக்கு லட்சக்கணக்கில் வாங்கினா இவனுக்கு கோடி கணக்கில் வாங்குறானுங்க. அவனுக்கு மச்சான் விட்டு வாங்கினா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வாங்குறானுங்க.
பாம்பேல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வந்து சொதிப்பிட்டு பாத்தியா? கூப்பிட்டு போங்க சார், சீக்கிரம் போங்க, அப்புறம் கோட்டை முடிஞ்சிட போகுது. அப்புறம் என்ன காமெடி வாசல நிப்பீங்க, அடிச்சு போடாதீங்க சார். சார் அசம்பிளிக்கெல்லாம் போனோம் சார். எம்எல்ஏ ராசப்பன், 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 ராசப்பன். எடுத்துக்கடா, ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கீங்கடா. ஒண்ணு ஒளிக, என்ன வாழ்க. ராசப்பன் ஒளிகன்னா உங்க பணம் வந்துருமா? வராதுங்க. அப்புறம் எதுக்கு கத்துறீங்க? பணம் தைக்க போட்டீங்க, பேங்க்ல போட்டேன். யார் சொல்லி போட்டீங்க? ராசப்பன் சொல்லி. அப்புறம் அங்க மூந்து எடுங்கடா. ராசப்பன் ஒண்ணும் இல்ல, அவனா இவனமா அண்ணன் காவடியா? வீடு வாசல் இருக்குல்ல, நிலவுல இருக்குல்ல, மாடு கன்று இருக்குல்ல, நகை நட்டு இருக்குல்ல, பூண்டு எடுங்கடா. வாங்க போலாம். இல்லையா இல்லையா என்னையா அது கட்டை கைமா வந்திருக்கீங்க? எல்லாம் சேர்ந்து பேங்க்ல போட்ட பணத்தை ராசப்பன் கொள்ளையடிச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அவன் கையாடல் பண்ணல, அவனை கைது பண்ணி கூட்டி போயிருக்காங்க. அவன் திரும்பி வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்க பணத்தை கொடுக்க சொல்றியா? நல்லா குடுப்பீங்க. அவனை நம்பித்தாங்க, நாங்க நடுத்தல நிக்கிறோம். நாங்க போட்ட பணம் எல்லாம் என்ன ஆகுறது? வாங்கயா. ஐயோ, சொன்னா கேளுங்கய்யா. வேணாம்யா. வீட்டுக்குள்ள